கூட்டி சித்துக்கிறவர்களுக்காக நன்றி. இப்போதும் வார்த்தைகள் பேசும். நாங்கள் எப்போதும் வாசிக்கிற ஒரு வசனம், எப்பொழுதும் அறிக்கிற ஒரு வாக்கு, நாங்கள் தியானிக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, இந்த நாங்கள் திரும்பமாக எங்களுக்கு தியானிப்புடைய ஒரு வாக்கி தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்த பேசும். இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனத்தை சொல்கிற அடிமை தியானங்களை முழுதும் பொருட்படுத்திக் கொள்ளும். எந்த விதத்திலும் வசனத்தை கேட்கக்கூடாது இருக்கிற மந்தத்தில் மாற்றி போடும். பரிசுத்தாவின் உதவி செய்யும். கத்திரி சத்தம் தொனிக்கட்டும். கத்திரி வல்லமை எங்களை நிரப்பட்டும். நடத்திச்சு மீட்பர் இயேசுவின் மூலம் செவங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கத்திரி சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இந்த பிலிப்பியின் நிருபம் என்று சொன்னாலே ஒரு சந்தோஷத்தின் நிருபம். அந்த சந்தோஷத்தின் நிருபத்தில் பவுல் நிருபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை சொல்லி அவர் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறார். அவர் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இந்த பவுலை என்ன செய்கிறாராம்? பலப்படுத்துகிறாராம். அப்படி பலப்படுத்துனால இந்த பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். போட்டு த்ரூ கிரைஸ்ட், அதாவது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தனியாக நிற்கல. த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவினாலே நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கலாம். இப்போ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் உண்டுற வார்த்தையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பார்ப்போம். நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டி சமூகத்தில் பவுல் ஒரு பெரிய படித்த மேதை, ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த சகல அவருடைய சுய காரியங்களை விட்டுட்டு தான் அவர் இந்த ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வந்த அவர் சொல்லும்போது, எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று சொல்லி நினைச்சிட்டாராம் விட்டுட்டேன்றார். இப்போ இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒரு 4 நிருபத்தை எடுத்தாலும் சிறைச்சாலையில் தான் எழுதினார். அப்போது சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் எனக்கு பலன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நான் எதை வேணாலும் செய்வேன். இதுவரைக்கும் அப்படித்தான் செய்ய வச்சாரு, இப்போயும் அவர் செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கிற நமக்கு கர்த்தர் இந்த நாட்டில் இடைப்படுகிற காரியம், கிறிஸ்துவாய தெய்வம், இயேசுவாய தெய்வம் நம்மை ஒவ்வொருவரும் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்தெந்த காரியத்தினா அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துவார். வார்த்தையினாலே நிரப்பி பலப்படுத்துவார். ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய நாமத்திலும் நமக்கு பலன் உண்டு. அவருக்கு காத்திருப்பு நமக்கு பலன் உண்டு. இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம என்ன வரிசையாக தியானிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து, நான் எல்லாத்தையும் செய்ய எனக்கு முடியும் அப்படி சொல்கிற வார்த்தை தியானிக்கப்படுது. நமக்கு இந்த வார்த்தை பவுலை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா இந்த வார்த்தை நமக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பவுலை கத்த அழைத்தவர் எப்படி ஒரு ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கும் போது, பூமியில் சகல ஜனங்களும் வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அவர் அழைக்கும்போது சொன்னாரோ, இந்த பவுலையும் பூமியில் இருக்கிற அநேக தேசங்கள் பவுலினால் சுவிசேஷம் சொல்லப்படும்படியாக வைத்தார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தமஸ்கு போர் வழியில் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் அவர் உடனேவும் தமஸ்குலையும் ஊழியத்தை நினைச்சிட்டாரு, செய்ய தொடங்கிட்டார். காரணம், இவருக்கு ஒரு வேத கலாசாலை தேவையில்லை. ஏற்கனவே இவர் கமாலியின் பாதத்தில் வேதத்தை முற்றிலுமாக கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். இவருக்கு இப்போ என்ன எவிடன்ஸ் கிடச்சிட்டிங்கன்னா,
இயேசு தான் மேசியா, இயேசு தான் கிறிஸ்து. இது ஒரு எவிடன்ஸ் கிடச்சிட்டு, அதனால ஏற்கனவே இருக்க எல்லா பைபிள் காலேஜில் முடித்தவர். பழைய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு கையில் இருக்குது. இப்போது இயேசு தான் மேசியான்னு சொல்லி இவருக்கு நிரூபணம் ஆனதுனால இந்த ஊழியத்தை உடனே செய்ய தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நஷ்டங்கள், சரீர வேதனைகள், அதன் நடுவிலும் கர்த்தருக்காக என்னென்ன செய்யணுமோ கர்த்தர் பலப்படுத்த எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நிருபம் 13 அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க தொடங்கினா பவுலையும் நம்ம பர்ணபாவையும் ஆவியான நினைச்சுன்னா பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து உடனே நினைச்சுனா பிரயாணப்பட்டு ஊழியத்துக்கு போகிறாங்க. முதல் பிரயாணத்தில் அநேக தேசங்கள், அநேக பட்டணங்கள் அவங்க சந்திக்கிறாங்க. அல்லேலூயா. முதல் அந்த மிஷினரி ஊழியத்தில் அநேக நாடுகளை கடந்து போய், தீவுகளையும் கடந்து போய், நாடுகளில் போய் சுவிசேஷம் சொல்லி சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க. ரெண்டாவது மிஷினரி பிரயாணத்தில் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் கொஞ்சம் பிரிவினை வந்துட்டு, அதாவது மார்க் நிமித்தமாக ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. அதனால் பர்னபா வரல, பவுல் மட்டும் போகிறார் சீலாவை கூப்பிட்டுட்டு. அடுத்து ஒரு 3வது மிஷினரி பிரயாணம். இந்த 3வது மிஷினரி பிரயாணத்திலும் பவுல் அநேக இடத்துல போய் என்ன செய்யறா ஊழியர்கள் செய்கிறார். லூக்காவும் சேர்ந்துக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது மிஷினரி பிரயாணம் கிடையாது, 4வது ஒரு கப்பல் பிரயாணம். எல்லாமே கப்பல் பிரயாணம் தான். ஆனால் 4வது சிறை கைதியாக ரோமாபுரி வரைக்கும் போகிறார். அது ஒரு மிஷினரி பிரயாணத்தை போல தான். ஏன்னா அப்போயும் போய் ரோமாபுரிலையும் போய் சும்மா அவர் இருக்கல, அவர் சிறைச்சாலையும் சும்மா இருக்கல, அங்கும் அநேகரை கூட்டு வச்சு நினைச்சான்னா இவர் ரோமன்றதுனால அநேகருக்கு இவர் விடுதலையோடு சுவிசேஷம் சொன்னார். எப்படின்னா, ரோம ஒரு பிரஜையாக இருக்கிற ஒரு மனுஷன் கைதியாக இருந்தாலும் அவனுக்கு அநேக ப்ரிஃபரன்ஸ் உண்டு, அந்த ப்ரிவிலேஜ் உண்டு. அதை பயன்படுத்தி அவன் தனி வீடு பிடிச்சு அந்த தனி வீட்டில் இருந்து அநேக சுவிசேஷம் சொல்லவும், அதுக்கடுத்து அநேக நிருபங்களை எழுதவும் கர்த்தர் இந்த பவுலை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இது நிமித்தம் பார்த்தீங்கன்னா பவுல் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ பகுதியை விட்டாச்சு அல்லது பின்னாடி நிருபங்களை விட்டாச்சுன்னா ஏறத்தாழ 3/4 பகுதியை பவுலின் நிருபங்களை அடைச்சிருக்கும். ஆமென். 14 நிருபங்களை பவுல் சபைகளுக்கு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சபைகளை திடப்படுத்தவும், சபைகளை தேற்றவும், சபைகளுக்கு உபதேசம் பண்ணவும், சோதனை விழுந்து போன சபைகளுக்கு அதை ஆறுதல் கூறவும், இன்னுமாய் அவர்களுக்கு தப்பித்து கொண்ட போக்கை உண்டாக்கும் அநேக காரியங்களை இந்த பவுல் தான் சபையில் செய்யும்படியாக கற்று வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வசனத்தை, இது பவுலுடைய அறிக்கை நமக்கு சபைக்கு ஒரு அறிக்கையாக அல்லது சபைக்கு ஒரு ப்ராமிஸ் வசனமாக எடுத்துக்கொள்கிற பொழுது நமக்கும் இந்த கிறிஸ்துவாகிய தேவன் பலன் கொடுத்து நம்மையும் எல்லாவற்றையும் செய்ய கிருபை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்போவுமே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். வாழ்க்கையும் அதே காரியங்கள் நடக்கும். ஆனால் நம்ம என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்ம அநேக காரியங்களை விளங்கி கொள்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள், 10th முடிச்சிட்டோம், அடுத்து மேல்நிலை படிப்பு போகும்போது ஒவ்வொரு பாடங்களாக நம்ம எந்த பாடங்களை படிக்கலாம்னா ஒவ்வொரு பாடங்களாக அப்படி வகையாக பிரித்து பார்க்கும்போது அது எடுத்தால் அது கஷ்டம், இது எடுத்தால் இது கஷ்டம். இது இந்த மீடியமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடைமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் வசனம் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால் முடியும் கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அநேகர் என்னன்னா ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க, ஒரு காலகட்டத்தில் அடுத்த பிரயாணத்தை தொடங்காமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரே சேனல், ஒரே வாய்க்கால் ஓடிக்கிட்டுச்சு. எப்படி
தேவனுடைய சமுத்திரத்தில் புறப்பட்ட நதி 4 பிரிவுகளாக பிரிந்து 4 ஆறுகளாக அது எப்படி உருவாச்சோ, இதுபோல் நாம் பண்ணுற பிரயாணத்தில் ஒரே வாய்க்கால் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வாய்க்கால் 4 வாய்க்காலாக பிரிய போகுது. ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிய போகுது. அப்படி பிரியும்போது எதில் நம்ம போகிறது, எது கஷ்டம், எது லகு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவர் என்னை எதையும் செய்ய வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அநேக பிள்ளைகளுக்கு பாருங்கள், ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அந்த வருஷங்களை ஞாபகம் வைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வருஷங்களை ஞாபகம் வச்சா தான் அகாடமியில் சேர்ந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் போடணுன்னா அதில் ஞாபகம் இருந்தால் தான் அது நல்ல ஒரு பொசிஷனில் உட்கார முடியும், இல்லாட்டா முடியாது. அப்போது எனக்கு ஞாபக சக்தி கம்மி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னா அவங்க இன்றைக்கி அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை நடத்துறதுக்கு என்னால் முடியலை, என் பிள்ளைகளை என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை என் கணவனை கிறிஸ்துவனை கொண்டு வர முடியல, இப்படி நம்ம முடியலை, என்னால் நடக்காதுன்னு சொல்லி அறிக்கை செஞ்சுக்கிட்டு வர நாம் இன்றைக்கி ஒரு அறிக்கை செய்யணும். கிறிஸ்துவினாலே என் கணவனை, கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளை, கிறிஸ்துவினாலே என் சபைகளை, என் சகோதரர்களை, கிறிஸ்துவினாலே என்னுடைய குடும்பத்தாரை ஆதாயம் பண்ண என்னால் முடியும். I will can do all things, hallelujah, through Christ. ஆமென். தேவ சமுத்திரக்கு தேவ பிள்ளைகள் இந்த வசனம் அறிக்கை தான். உண்மையிலே பாருங்க, பவுல் எல்லாத்தோட எல்லாமா பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறார். சிறை கைதியாக பிரயாணத்தில் போகிறார். அதில் சிறை கைதிகள் அநேகர் உண்டு, பிரயாணிகள் அநேகர் உண்டு, அங்கே கப்பல் மேனேஜர் ஒருத்தர் உண்டு, கப்பல் நடத்துகிற கேப்டன் உண்டு, இன்னுமா சிப்பாய்கள் உண்டு. ஆக மொத்தம் 276 பேர் உண்டு. அதில் இந்த 276 பேரும் பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனமே பிரயாணத்தில் வித்தியாசமான காற்றடிக்குது, சூழ்நிலைகள் மாறுது. அப்போ பவுல் கப்பல் தலைவருக்கு ஆலோசனை சொன்னார், இந்த பிரயாணம் நாம் நிறுத்துறது நல்லது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீவில் நம்ம தங்கிட்டு திரும்பி ரோமம் வரைக்கும் நம்ம பிரயாணம் பண்ணுறது நல்லதுன்னு சொன்னார். ஆனால் கப்பல் கேப்டன் என்ன செய்யலை, கேட்கலை. இந்த 100 அதிபதியும் கேட்கலை, கப்பல் எஜமானும் கேட்கலை. இல்லை, இன்னொரு நல்ல இடத்த பார்த்து நிமிஷமாக போய் தங்கிட்டு இலைப்பாரிட்டு பிரயாணத்தை தொடரலான்னு சொல்லி போனாங்க. இது 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டுடைய சபையில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த பவுலுக்கு கப்பல் சாஸ்திரம் அல்லது கடல் சாஸ்திரம் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் கிறிஸ்துவை பற்றின அறிவு அவருக்கு உண்டு. கிறிஸ்துடைய ஆலோசனைப்படி நடக்கிற கீழ்ப்படிதல் அவருக்கு உண்டு. தேவ பயமும் தேவ பக்தியும் இடத்துல உண்டு. அதனால 276 பேர் எப்படிப்பட்ட நபர்கள், சிறை கைதிகள் கொஞ்சம் பேர், தன்னுடைய பிஸ்னஸ்க்காக போகிறவங்க கொஞ்சம் பேர், அங்கே படித்த 100 அதிபதி உண்டு, சேவர்கள் சிப்பாய்கள் உண்டு, இன்னும் பல அந்த கப்பல் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க அல்லது கடல் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, வானிலை தெரிஞ்சவங்க உண்டு. இத்தனை பேர் நடுவில் தேவ பக்தியும் தேவ பயம் உள்ள பவுல் தான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆனால் அந்த ஆலோசனை எடுப்படலை. ஆனால் பாருங்க, இவங்க 14 நாளாய் படாத பாடுபட்டு காற்று எதிர்காற்று, மழையும் புயலும், எப்போ பார்த்தாலும் மேகத்தின் நிமித்தமாக பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை. அந்த நிலைமையில் பகல் எது இரவு எதுன்னு கூட தெரிய மாட்டேன், அப்படி ஒரு இருட்டு. 14 நாள் அவங்க என்ன செய்யல, சாப்பிடவே இல்லை. அப்போது தேவன் ஒரு தூதனை அனுப்பிச்சு பவுல்கிட்ட பேச சொல்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. பயப்படாதே,
தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய தூதன் வந்து ஆண்டை வார்த்தை சொல்றான், உன்னோடு கூட பயணம் செய்கிற யாவருக்கும் கர்த்தர் தயவு பண்றார். இந்த பவுல் எங்க போய் நிற்க போறாரு? ராயனுக்கு முன்பதாக. கர்த்தர் இவனை அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சாரு? பாடுகள் மட்டும் இல்லை, ராஜாக்களுக்கும் முன்பாக அவன் சுவிசேஷம் சொல்லும்படி நான் அவனை தெரிந்து விட்டேன் சொன்னார். 9 இருக்கா? அப்போஸ்தலர் 9 15 வாசிங்க. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாருங்க, புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர் சகலருக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாக இந்த பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ ஏறத்தாழ இங்கே அகிரிப்பா ராஜாட்ட கூட நினைச்சிட்டான், பெஸ்ட்டு கூட நினைச்சிட்டான். இவங்களாம் தேசாதிபதிகள், இவங்க ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜான்றது அங்கே மெயின் இவன் தான், சீசர் தான், ராயன் தான். இப்போ ஆண்டோடைய வார்த்தை வருது தூதன் மூலம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புயல் உன்னை கொள்ளாது, இந்த கப்பல் சேதம் உன்னை கொள்ளாது. கர்த்தர் உனக்காக உன் கூட இருக்கிற எல்லாருக்கும் பிராணனை தப்ப வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க செத்தா அவங்க கூட சேர்ந்து பவுல் சாகுவார். கப்பல் கவிச்சுனா எல்லாரும் சாவாங்க, பவுல் சேர்ந்து சாகும். ஆனால் கர்த்தர் பவுலை திடப்படுத்தினார். அல்லேலூயா. தேவசம் காத்துட்டு தேவன் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த திடப்படுத்துகிற ஆண்டவர், இந்த திடப்படுத்துகிற கிறிஸ்து பவுலை திடப்படுத்தினால இந்த பவுல் கர்த்தர் வார்த்தை எல்லாருக்கும் சொன்னாங்க. இன்னும் அவங்களுக்கு சந்தேகம், நம்ம இன்னி பிழைக்கவே முடியாது. ஆனால் நடந்தது என்ன? வேதவசனங்களை வாசிக்கிற பொழுது பவுல் அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதிச்சு அவர் என்ன செய்கிறாரு? இப்போ 33 கூட வாசிக்கலாம். தைரியம் சொல்லி நீங்கள் 14 நாளாய் ஒன்று சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவாகிய தெய்வம் தம்முடைய தூதனை அனுப்பி வார்த்தையினாலே பவுலை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். இப்போ பலன் அடைந்த கிறிஸ்துவின் ஊழியக்காரன் பவுல் இப்போ அவர் பலனடைஞ்ச மாத்திரத்தில் எல்லாரையும் பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கிற நாம இப்போ நமக்கு நேர வசனங்களை திருப்புவோம். ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்க ஒரு முகாந்திரம் உண்டு. சபையை கர்த்தர் பூமியில் ஸ்தாபித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா இருளுக்குள்ள கிடக்குது, அந்த காலத்துக்குள்ள கிடக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கர்த்தர் பார்க்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டதுனால இந்த வெளிச்சமாயி கிறிஸ்து உங்களை திடப்படுத்திட்டார், கிறிஸ்து உங்களை பலப்படுத்திட்டார், திடப்படுத்திட்டார். நீங்க கவலைக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, துக்கத்தில், வேதனைக்குள்ள, பாடுகளுக்குள்ள கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க போய் இந்த நற்செய்தி சொன்னீங்கன்னா அவர்களும் இந்த வெளிச்சத்துக்குள் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பலப்படுத்திருக்கிறார், கர்த்தர் திடப்படுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே நம்ம துக்கமெல்லாம் போயிடுச்சு, நம்ம கடல்லாம் போயிடுச்சு, நம்முடைய வேதனைலாம் நீங்கிருச்சு இல்லை. நான் இப்போ எதுக்குள்ள தான் இருக்கிறேன், துக்கத்துக்குள்ள தான் இருக்கிறேன், வேதனைக்குள்ள தான் இருக்கிறேன், பாடுகளுக்குள்ள தான் இருக்கேன். ஆனாலும் ஒரு சிறை கைதி தான்
மற்றுள்ள சிறை கைதிகளுக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும், கப்பல் அதிகாரிகளுக்கும், அங்கே இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கும், அங்கே இருக்கிற கப்பல் தலைவனுக்கும், கப்பல் எஜமானுக்கும், கேப்டனுக்கும் எல்லாருக்குமே அறிவுரை சொல்கிறான். அல்லேலூயா. இந்த பவுல் அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்ட பிற்பாடு தான் மற்றவங்க சாப்பிட்றாங்க. இப்போ தான் அவங்களும் பலப்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. தேவசர் காத்துக்கு தேவப்பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டதில் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. என் நிமித்தம் ஒரு கூட்டத்தை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்கு வேறு பிடிக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் உங்கள் நிமித்தம் ஒரு சிலர் கர்த்தர் கிறிஸ்துக்குள்ள கொண்டு ஒரு வல்லவராக இருக்கிறார். உங்களை வெளிச்சம் வச்சிருக்கிறார். அந்த ஸ்கூலில் நீங்கள் தான் வெளிச்சம். ஆமென். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் நிமித்த கர்த்தர் அந்த வேலை பார்க்குற ஓனரை, அந்த மில்லு, அந்த கம்பெனி, அந்த ஃபேக்ட்ரி, அந்த தொழிற்சாலை என்னென்ன இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை வச்சு ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்களை நிச்சயிச்சார், ஆண்டவர் பலப்படுத்திட்டார். கிறிஸ்து உங்களை நிச்சயிட்டாரு, பலப்படுத்திட்டார். இப்போ ஒரு சிலர் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டு வர போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. அநேக நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. நீயே இன்னும் தேரல, நீ ஏன் உன் கடன் இன்னும் அடைக்கலை, நீ ஏன் உன் சுகவேணத்தை இன்னும் நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளலை, நீ ஏன் இன்னும் தரித்திரத்தில் கிடக்க, 1 2 சொல்லுது. ஆனால் கர்த்தர் வேதவசம் சொல்லுது, நம்முடைய தரித்திரத்தை நீக்க அவர் தரித்திரரானார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை சுமக்க அவர் பாடுகளை பட்டார். கர்த்தருக்கு சொல்லும். நானே கடலில் இருக்கிறேன், அதனால என் கடனை வச்சுக்கிட்டு நான் போய் உன் கடனை கர்த்தர் அனுப்பினா எப்படி சொல்றது? இன்னைக்கு அநேகருக்கு அதான் கூச்சம். சொல்லுங்க, கர்த்தர் அடுத்த கட்டம் உங்க கடன் அடைக்க வல்லவரா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றோம். உங்க பலவீனத்தின் மத்தியில், உங்க சோர்வின் மத்தியில், உங்களுடைய அதைரியத்தின் மத்தியில் நீங்க போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார், உங்களை தைரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த விதத்திலும் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு ஜெபிக்கிற பிள்ளை பாடம் படிக்கிற வீக்காக இருக்குன்னா நீங்கள் தைரியமாக மற்ற பிள்ளைகிட்ட போய் பாடம் படிக்க சொல்லுங்கள். தைரியமாக அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். உங்களை எதுவும் கேலி பண்ணாங்கன்னா கண்டுக்கிறாதீங்க. இல்லாட்டா கேலி பண்ணாட்டா நீங்கள் சொல்லுங்கள். தேவ சொல்கிறேன், நான் சொல்கிறேன், உங்களை கிறிஸ்துவுக்குள்ள தேற்ற வல்லவராக இருக்கிறார், திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார், முதன்மையாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் திடப்படுத்தப்பட்டேன், அநேகரை திடப்படுத்த முடியாது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஒரு பவுலை கர்த்தர் ஒரு 276 பேருக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் அதற்கு முன்னமே தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனாக கர்த்தர் எங்கும் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். இந்த பவுல் நிமித்தமாக அநேகர் மரணக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க, பலவீன கூறுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க, இனிமாய் நரகத்துக்கு நேரம் போய்கிட்டு இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பவுல் நிமித்தமாக அநேகர் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டார்கள். இதை பவுலை பயன்படுத்தின கர்த்தர் இன்று நம்மையும் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். ஒரு நாளில் கர்த்தருடைய வார்த்தை நேருக்கு நேர பேதருக்கு வந்துச்சு. ஆனால் அந்த பேதர் அப்போ உணர்ந்து கொள்கிற உணர்வு அந்த பேதருக்கு இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை வந்து கொஞ்ச நேரத்தில் பேதரு மாம்சம் பேச ஆரம்பிச்சிட்டான். மாம்சம் படி பேசுறதுன்னு சொல்கிற விட அந்த பேதரு பிசாசுடைய சில நேரத்தில் சில தாக்கங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தருடைய ஜனம் தான், நம்மளை அறியாமையே நம்ம வாய் என்ன செய்வோம், பிசாசு பயன்படுத்துவான். உண்மையா பொய்யா? வேற ஒன்றும் வேண்டாம். ஊழியக்கார பிள்ளைங்க, விசுவாசிகள் குடும்பம், விசுவாச பிள்ளைகள், திடீர்னு வாக்குவாதம். நீங்கள் என்ன நினைப்பீங்க?
ஊழியக்காரன் வாக்குவாதம் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே நல்லா பாருங்கள், நீங்கள் மத்தேயு 16 நல்ல ஒரு உதாரணம், அது நல்ல அருமையான ஒரு அதிகாரம், அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16 ஆண்டவர் காரியங்களை சொல்லிட்டு இப்போ பேதுரு பதில் சொல்கிறான். பேதுரு ஆண்டவர் புகழ்ந்துட்டார். இப்போ பாருங்க 15 வாசிக்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோனான் குமாரன் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. ஒரே பேதுரு இப்போ புகழப்படுகிறார். சரி, இப்போ ஃபியூச்சர் சொல்கிறார், எதிர்கால தரிசனத்தை குறித்து ஆண்டவர் பேதுரு சொல்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னதுன்னா, நீ பேதுருவா இருக்கிற, நீ கல்லா இருக்கிற, இந்த கல்லின் சபை. அதாவது இந்த கல் நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன் உங்களுக்கு. இது பேர் என்பது சின்ன கல், இந்த கல் என்பது பெரிய கல். இது பாறாங்கல், இன்னும் பாறை. பேதர் என்பது பாறாங்கல், பாறையில் உடைக்கப்பட்ட கல், அதான் பேதர். இயேசு என்பது பாறை என்ற பெரிய கல். இந்த பெரிய கல்லில் தான் என்று சொல்லி இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. குழப்பிக்கிற கூடாது. நல்லா கவனிங்க. ஒரு பாறை மேலே ஒரு கல்லை வச்சு கட்டுற பார்த்தீங்களா, அந்த பாறை என்பது இயேசு, அது மேலே வச்சு கட்டுற கல் பேதுரு. ஆமென். பேதுரு மேலே தான் சபை கட்டினாலும் தவறான உபதேசம். இந்த கத்தோலிக்க சிலர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல. நம்ம அப்படி செய்யவே கூடாது, சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. கத்துக்கு சோரம். இப்போ பாறை என்ற இயேசுவின் மேல் பாறாங்கள் கட்டப்படும். இதான் இந்த கல்வியின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. இது பேதருக்கு கர்த்தர் தனிப்பட்ட விலை கொடுத்த ப்ராமிஸ் வாக்கு தான். இது சபைக்கு இன்றைக்கு எல்லாத்துக்கும் உரித்தான ஒரு வாசனம். சரி, இதை வாசித்துட்டே வரணும். இப்போ பாருங்க, எருசலேமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. 21 வசனம், தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசருக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவர் இயேசுவை திட்டுறான், இது உமக்கு நேரிடக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இயேசுடைய பதில பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். இப்ப கண்டுபிடிங்க, யாரை பார்த்து சொன்னாரு? முகம் யார் பக்கம் திரும்பிருச்சு? பேதுரு பக்கம் முகம் திரும்பிச்சு. ஆனா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார்? ஆண்டவர் பிசாசுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வெளிப்பாடு கிடைச்சு பேதருக்கு? ஃபியூ மினிட்ஸ், சில நிமிஷங்களுக்கு முன்னாடி பிதாதான் உனக்கு இதை வெளிப்படுத்திருக்கிறார், பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதை சொன்ன ஆண்டவர் கொஞ்சம் நிமிஷங்கள் கழிச்சு எனக்கு பின்னாக போ சாத்தான்ன்றார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிதாவுடைய வெளிப்பாடும் கிடைக்கும், ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தானும் அந்த மனுஷன் வாயை பயன்படுத்தி தேவ திட்டத்துக்கு உரமாக செயல்பட முடியும். அமைதியாக இருக்குங்க, காரியங்களை விளைக்குள்ள. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் எல்லாருமே தேவ பிள்ளைகள், சண்டை வராமல் சமாதானமாக இருக்கும். ஆனால் அது அவனுக்கு பிடிக்காது. நம்ம குடும்பத்தில் முன்னேற்றத்தின் பாதையில் போய்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அது அவனுக்கு பிடிக்காது. நம்ம முன்னேற்றத்தை தடை செய்யணும், நமக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு வரணும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் கொண்டு வரணும், அவிசுவாசத்தை கொண்டு வர்றது, சந்தேகத்தை கொண்டு வர்றது, கொண்டு வந்து குடும்பத்தை ரெண்டாக கலந்து போட்டா அவன் அந்த பக்கம் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான், இந்த பக்கம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். கர்த்தர் அந்த ஆவியை கடிந்து கொண்டார். வசனம் சொல்லுது, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்க. தேவனுக்கு ஏற்ற சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றலை சிந்திக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரம் கடந்து வருது. அந்த கடந்து வர வார்த்தையை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு வசனம் கிடைச்சிட்டு, வார்த்தை கிடைச்சிட்டு, ஆனால் அதை அப்பயே தட்டி விடுறதுக்கு பிசாசு பேதரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு வார்த்தை கிடைச்சிட்டா
வசனம் கிடைச்சிட்டா வாசிங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் வசனம் கொடுப்பா. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்க நேரத்தில் கவனியை. கர்த்தர் வார்த்தை கொடுப்பா. இந்த வார்த்தை கிடைக்கும். கிடைச்ச வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, விட்டுறாதீங்க. தினம் 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 அறிக்கை செய்யுங்க. வாசித்த வார்த்தையில் நீங்கள் வாசிக்க முடியாது. திரும்பி 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 ஒரே வசனத்தை ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்த சக்கரம் போல அந்த இடத்துல வசனம் உங்களை தாண்டி போகும்னா அந்த வசன கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறான்னு அர்த்தம். அந்த வசனத்தை உங்கள்கிட்ட பேசுகிறான்னு அந்த வசனத்தை பிடிச்சிங்க, அதை அறிக்கை செய்யுங்க. அதை மறக்க வைக்கிறதுக்கு பிசாசன் மேலும் மேலும் தூண்டி விடுவான். மறந்துடாதீங்க, அறிக்கை செய்யுங்க. தேவனுடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுது அந்த வசனத்துக்கு விரோதமாக உங்கள்கிட்ட இது நடக்காது, இது உன் வாழ்க்கையில் மேன்மையால் லவியாது, இது உனக்கு கிடைக்காது, இப்படியே சொல்லுவான். அவனுக்கு முன்னால் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கத்த மேன்மையில கொண்டு வைப்பா. ஏன்னா அவன் வார்த்தையை தியானிச்சிருக்கும். அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் சொன்னேன், அறிய வேண்டிய பிரகாரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லணும். இஸ்ரவேல் எல்லாருக்கும் தேவன் கொடுத்த வேதம் தெரியும். ஆனால் தேவன் கொடுத்த வேதத்தை இது நமக்கு இல்லை யாருக்கும் நினச்சா அவங்களுக்கு எப்படி பலிக்கும்? தேவன் கொடுத்த வார்த்தை எனக்கு இல்லை யாருக்கும் நினச்சா எப்படி உங்களுக்கு பலிக்கும்? ஆமென். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகள் நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ பேருக்கு கிடைச்ச வார்த்தை என்னது? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்போ சபையை ஆண்டவர் கட்டுறான்னா பிசாசு அதுக்கு எதிர்ப்பாக செயல்படும். ஆனால் பிசாசுடைய செயல்கள், பாதாளத்தின் செயல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வரமா எழும்புனாங்க, எத்தனை ரோம சக்கரவர்த்திகள் எழும்பினாங்க, ரோம சீஸ்தர்கள் எழும்பினாங்க, எல்லாம் மண்ணுக்குள்ள தான் போனாங்க. டைக்லீஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன் அவன் எழுப்புனான். உலகம் முழுக்க இருக்கிற வேதத்தை ஃபுல்லாக சுட்டெரிக்கிறதைய வேலை. கிறிஸ்தவர்கள் வேதம் வாசிக்கூடாது, பைபிள் வாசிக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் அவனுடைய வீடு தான் ப்ரெஸ்ஸாக மாறிச்சு. பைபிள் ப்ரெஸ் பிரிண்டிங் பண்ணுற ப்ரெஸ்ஸாக மாறிச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் எழுப்பினார்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எழுப்பினாங்க, பெரிய பெரிய பணம் படைச்ச பிரபுக்கள் எழுப்பினாங்க. ஆனால் ஒருத்தராலையும் இந்த சபையை ஸ்டாப் பண்ண முடியவில்லை, சபை வளர்ச்சி தடுக்க முடியவே இல்லை. ஏன்னா ஆண்டு சொல்கிறார், இந்த கல்வி சபையை கட்டு. இந்த பேதர்வை எடுத்துக்கொள்ளுங்க. கடவுள் வாசிக்க போகிறோம். இந்த பேதர்வை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேதர்வை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான், கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தான், பயமுறுத்திக்கிட்டே இருந்தான், தடை செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் பேதுரு பரிசுத்தாவின் பலனை பெற்ற பிற்பாடு 120 கோடி இந்த மேல்வீட்டில் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் பிரசங்கிக்க தொடங்குறார். பாருங்க, பயந்து போன பேதுருவை கொண்டு கர்த்தர் ஒரே நாளில் 3000 பேர் திருமுழுக்கு பெரும்படியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ, ஒரு நாளில் பெண்ணை ஒரு வேலைக்கார பெண்ணிட்ட பதில் சொல்ல முடியாமல், ஏசு எனக்கு தெரியாதுமா போயிரு, நீ ஆளை விட்டுரு, ஏசு எனக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லி மறுதளிச்ச பேதுரு இன்னைக்கு 3000 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்க முடியாது. அப்போ எத்தனை பேர் கூடியிருப்பாங்க பாருங்க. அத்தனை பேருக்கு சுவிசேஷம் போகுது. அதில் 3000 பேர் திருமுழுக்கு பெறுகிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்குது. அடுத்து இந்த பேதுரையும் யோவானையும் சீசர்களையும் என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலை போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விடுவிக்கிறாங்க. திரும்ப என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலை போடுறாங்க. திரும்பவும் விடுவிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோவானுடைய சகோதரன் யாக்கோப்பை ஏரோது நினைச்சிட்டான், பட்டயத்தினால் கொண்டு போட்டான். ரத்த சாட்சியா, முதல் ரத்த சாட்சியா அவர் என்ன செய்கிறார்? ஸ்தேவானுக்கு அடுத்து தானே வருவார். அவர் ரத்த சாட்சியை மறிக்கிறார். இப்போது ரத்த சாட்சியை மறிச்ச பிற்பாடு இந்த ஏரோது யூதர்களுக்கெல்லாம் இந்த யாக்கோப்பை கொண்டது சந்தோஷமாக இருக்குது. பார்த்துட்டு பேதுரும் ஃபேமஸாக இருக்கான், அந்த பேதுரும் கொண்டுட்டான், இன்னும் நமக்கு ஓட்டு ரொம்ப போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடான். பேதுரை பிடிச்சி சிறைச்சலை வச்சுட்டு கொல்றதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய தூதன் வந்து நினைச்சுதான் ராத்திரியில் பேதுரை தட்டி எழுப்பி, நீ உன் வஸ்திரத்தை உடுத்திக்கோ, உன் கச்சையை கட்டிக்கோ, நீ எந்திரிச்சு ஏன் பின்னாடியே வான்னு கூப்பிட்டு போகிறார்.
நல்லா கவனிங்க. அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு நல்ல உரைங்கிட்டு இருக்கிறார். கீழே பாருங்க, 12ஆம் அதிகாரம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வந்து குறிப்பிட்ட நாள் கொடுத்தினால் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருக்கு உறக்கம் வருமா? அவன் சூழ்நிலை எப்படி இருக்குது? பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். தூக்கம் வருமா? மறுநாள் கொல்ல போறாங்க. தூக்கம் வருமா? வருமா வராதா? வராது. ஏன்னா மரணத்தை குறித்து பயம் வந்துடும். ரெண்டாவது கட்டப்பட்டு நிலைமை. தூக்கம் வருமா? வராது. பேதருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு குறித்திருக்க நாள் வரைக்கும், எனக்கு எங்கெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிற அந்த நாள் வரைக்கும் ஏனியை ஒருத்தர் கொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், பாதாளத்தின் வாசலுக்கு அதை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லியிருக்க ஆண்டவர், பேதுரு நீ இப்போ இளைஞனா இருக்கிற, நீ உன்னை நீயே அரை கட்டிக்கொள்வ, நீ உன்னை நீயே அட்டிக்கட்டு நீ என்ன செய்வ, நடந்து போ. ஆனால் உனக்கு முதிர் வயதாகிற நாள் ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ கையை நீட்டுவ, வேற ஒருத்தன் உனக்கு என்ன செய்வான், அறையை கட்டிவிடுவான், பேண்ட்டை போட்டு விடுவான், சட்டையை போட்டு விடுவான், வேற ஒருத்தன். அப்போது முதிர் வயது வரைக்கும் நீ இந்த பூமியில் ஊழி செய்ய தான் போகிற. ஆனால் பேதர் இன்னும் முதிர் வயது ஆகலை, குறித்த நாள் தான் வந்திருக்குது. இதனால பேதருக்கு தைரியம் உண்டு. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறுனா எனக்கு இன்னும் நாட்கள் உண்டு, நான் இன்னும் செய்யலாம், இதில் கண்டிப்பாக எனக்கு விடுதலை செய்வார், சுகமாக நித்திரை செய்யலாம். அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார்ல மார்த்தாளே அநேக கவலைப்பட்டு கலங்குகிறார். நமக்கு தூக்கம் வரலன்னு என்ன அர்த்தம்? நமக்கு கவலை இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக தேவ சொந்தத்தில் நீங்கள் கர்த்தரை மையப்படுத்தி கர்த்தரை வாக்கு அறிக்கை செய்யுங்க. ஒரு 10 வசனங்களை சொல்லுங்கள். நீங்கள் தீர்மானம் பண்ணி 10 வசனங்கள் இந்த மாதந்தோறும் நம்ம தியானிக்கிற வசனத்தை இப்படி மனப்பாடம் பண்ணிட்டே வாங்க. அது ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. இந்த 10 வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. 10 வசனம் கூட உங்களால் அறிக்கை முடியாது. தன்னை போல உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. தூக்கம் யாருமே சொல்லாதீங்க. எந்திரிச்சு உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, எந்திரிச்சு உட்காருங்க, லைட்டை போட்டு வேலை வாசிங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா உட்காந்துட்டு சோத்திரம் பண்ணு. ஆல்ரெடி சொல்கிற தூக்கம் வரலன்னா அது ஒரு பாக்கியம்னு நினச்சிங்க. தூக்கம் வராதுன்னா ஒரு வியாதியாக போயிடும். தூக்கம் வரல அது ஒரு வியாதியாகிடும். அந்த வியாதியை கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதம் மாற்றோம்னா நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க, வேத வாசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு ஆசீர்வாதம் மாறும். நீங்கள் நடுராத்திரியில் ஏதோ ஒரு கனவு நிமித்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை தூக்கம் கலைஞ்சிருச்சுங்கன்னா யாருக்காகவோ ஜெபிக்க சொல்கிறேன்னு அர்த்தம். யாருக்கும் உங்களுக்கு தெரியலையா? இப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் யாருக்காகவோ என்னை எழுப்பி விட்டுட்டீங்க, அந்த நபருக்கு இப்போ விடுதலை தாங்க, அந்த நபருக்கு இப்போ துக்கத்திலிருந்து விடுதலை செய்ய. ஏதோ ஒரு நபர் தற்கொலைக்கு நேரம் போயிருக்கார் பொழுது, ஒருவேளை அவருக்காக ஜெபிக்க சொல்லுங்களா, ஆண்டவரே அந்த நபரை இப்போ விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது தேவ சமூகத்தில் நாம் ஜெபிச்சு ஆண்டு சமூகத்தில் உலகத்திற்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் நம்ம நிமித்தமா தேவனாய் கர்த்தர் அநேகரை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த பேதுருவை வார்த்தை கொடுத்து பலப்படுத்தினார். இந்த பேதுரு மூலம் எத்தனையோ யூதர்கள், அதுக்கடுத்து புறஜாதியானாகிய கொர்நேலியு குடும்பம், அடுத்து எத்தனையோ தேவ பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்தினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பாருங்க, ஒவ்வொரு காலையில் வாசித்து போகும்போது இந்த பேதுரு அநேக இடங்களில் பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள் மத்தியில் பலப்படுத்தப்பட்டபடினால அநேகர் பலப்படுத்த செய்தாருடைய இவர் பலவீனப்பட்டு போனதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் கூட இருக்கும்போது கூட அநேக முறை முந்தி பேசி இவர் வார்த்தையை விட்டுட்டு தோற்று போனது போல இருந்தார். ஆனால் தேவ சமூகத்தில் இவர் கிறிஸ்துடைய வார்த்தையில் பலப்பட்ட பிற்பாடு ஒரு நாளும் இவர் தோற்று போனதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் கூட மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட இவர் தைரியமாக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இயேசுநாதரை போல என்ன செஞ்சாங்களாம்? சிலுவையில் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்களாம். அப்போ பேதுரு சொன்னாராம், தைரியமாக சொன்னாராம்,
ஏசுனார் போல் அடிக்கணும். ஐயா, ஏசுனாருக்கு நான் இணை கிடையாது. அவரையும் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, என்னையும் சிலுவையில் அரைஞ்சா நான் ஏசுனாருக்கு ஒப்பாரு. அதனால் என்னைய சிலுவையில் தலையில் வச்சு அடைங்க. அவருக்கு நான் இணையாயிடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ முந்தி காரியங்களை செய்கிறவர் இப்போ எப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா? பலப்படுத்தப்பட்ட பேதுரு அநேகரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய நிருபங்களை வாசிங்க. கடலுக்கு போய் மீன் பிடிச்ச பேதுரு அவர் எழுதின நிருபங்களை இன்றைக்கி அநேக அந்த நிருபங்களை வாசித்து ஃபிலாசபி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. அல்லேலூயா. பேதுரு படிப்பு அறிவு இல்லாதவர். பேதுரு நிருபம் ஒருத்தரை வச்சு தான் எழுதியிருப்பார் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய நிருபத்தை வாசிக்கிறவங்க, அவருடைய நிருபத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. ஆமென். அப்படி நிருபம் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு சொல்லும். இன்றைக்கி தேவ பிள்ளை நம்மையும் கர்த்தர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் பவுலை பலப்படுத்தினவர் அநேகருக்கு பலனடையும்படியாக பயன்படுத்தின ஆண்டவர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். தம்முடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், தம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். கடைசி வரைக்கும் நாம் அநேகரை பலப்படுத்தும்படியாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமென். கண்கள் முடி செபித்து நாம் பரிசுத்த பந்திக்கு ஆயத்தப்படுவோம். அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த மார்ச் மாதம் முதல் நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்க நாங்கள் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள உதவி ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லா விஷயம் பலன் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எப்போதும் பலன் அடைந்தவர்கள், அநேகரை பலனை செய்யத்தக்கதாக பயன்படுத்தி பெரிய காட்சி ரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்தியாக அநேகரை பலப்படுத்த பயன்படுத்தியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென்.